புதுசாக வந்திருக்க ப்ரோமோவில் சம்மந்தமே இல்லாமல் ரோகிணி மாட்டுறதை ப்ரௌன் பண்ணி இவங்களெல்லாம் காமிக்காமல் ஏதோ வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கும் பொழுதே நமக்கு தெளிவாக தெரியுது. அதில் வந்து ரோகிணி இப்போதைக்கு சிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு ட்ராக்கை தான் கொண்டு வர போகிறாங்களா. ப்ரௌன் மணியே வந்து சிக்கினதுக்கு பிறகு அது வந்து என் ட்வின் பிரதர் சின்ன வயசுலேயே பிரிஞ்சிட்டோன்னு சொல்லி சமாளிக்க போகிறாரா, நானும் மலேசியாவில் தான் இருந்தேன் அப்புறம் இங்கே வந்துட்டேன் அவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்ல போகிறாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தான் அந்த பேக் குடும்பம் இருக்குது. அதனால் அந்த குடும்பமும் நம்பவும் செய்யணும்னு வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் இந்நேரம் வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இறந்துட்டார் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நியூஸாக வந்திருக்கும், உங்கள் அப்பா பேர் சொல்ல நியூஸில் தேடி பார்க்குறேன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட வந்து எதையும் சொல்லாத ஒரு பேக்கு குடும்பத்தை வச்சு என்ன செய்கிறது நம்ம. ஸோ இப்போ இதில் நமக்கு நடுவில் வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப காலமாக நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, விஜயா ஏன் என்ன காரணத்துக்காக முத்து மேலே இந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்காங்க, பெத்த பிள்ளை மேலே இவ்வளோ தூரம் கோபமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா வந்து அவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே விஷயத்தை இப்போ திருப்பி பேசுகிறாங்க. பேசும்பொழுது இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செல்வம் அவரோட ஒய்ஃபோடு வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கு. கண்டவெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால நான் லேட்டாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இப்போ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் நம்ம சாப்பிட்லான்னு இருக்கலாம், இல்லை அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். இதுக்கு வந்து இந்த ஓவர் ஆக்ஷன் பண்ணி ஓவர் ட்ராமா பண்ணி எத்தனை டிகிரி படித்து என்ன பிரயோஜனம், என்ன ஒரு தற்குறித்தனமான பிஹேவியர் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும் பொழுது கடைசியில் வந்து அவங்க பாதியிலே சாப்பிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே சாப்பாடு தானடா வேணும் உனக்கு, சாப்பிட்றான்னு சோத்து எடுத்து வாயில் திணிச்சு கொல்ல பார்க்குற மாதிரி வந்து முத்து திணிக்க, நீ கொல்ல பார்ப்பான்னு எனக்கு தெரியும்டா, நீலாம் ஜெயிலுக்கு போயிட்டது தானே அப்படின்னு உடனே ஒரே பெரிய பிரச்சனையாகிடுது. அதுக்கப்புறம் தான் என்ன அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாங்கிறாரு. எங்கே நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்க, என்ன நடந்துச்சு, என்ன தான் உங்களுடைய இப்போ பாஸ்ட் என்ன சொல்லுங்கள் மும்பையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி பல கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ உண்மை இப்போவாச்சும் வருமா. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஒரு 2-3 வாரத்துக்கு அதை இழுத்து, இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரம் 1.5 வாரத்துக்காச்சும் இழுத்து உண்மையாக என்ன நடந்துச்சு, எதனால் விஜயா இந்த அளவுக்கு அளவு கடந்த ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் முத்து மேலே வச்சுருக்காங்கிறத வெளில கொண்டு வருவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த சீரியல் வந்து பல சமயங்களில் நம்ம பொறுமையை சோதிக்குது. இப்போ தான் ஒரு நல்ல எபிசோட் போச்சுன்னு நினச்சோன்னா அடுத்து சம்மந்தமே இல்லாத எபிசோட்லாம் வந்துகிட்டு இருக்கும். இதில் அட்லீஸ்ட் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையாச்சும் வெளியே கொண்டு தான் நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.